ஏன்னா சில பெண்கள் வந்து இந்த விவாகரத்தை வச்சு ஹஸ்பண்டை வந்து என்ன பண்றாங்க, பணத்தை அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னும் சில ஹஸ்பண்ட் விட்டுட்டும் போயிடுறாங்க. ஏன்னா சோ இது இண்டிவிஜுவல் கேஸ். இதுல எதிர்காலம் வந்து அந்த குழந்தைங்க என்னதான் இருந்தாலும் வந்து துன்பம் என்றும் ஆணுக்கல்ல பெண்கள் சொல்லுவாங்க. அந்த லேடியோட ஃபியூச்சர் இதெல்லாம் வந்து இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும். சோ ஐ அம் கிளாட் தட் நீங்க மீடியா இது பண்றீங்க. இதுல வந்து ரூமர்ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடாது. விவாகரத்தை வச்சு விஜய் அவர்கள் முடக்கான்னு பார்த்தாங்க. அது நமக்கு how do you know? அது நமக்கு தெரியாது. இந்த டைமிங் இஸ் ஆமா இந்த டைமிங் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர்றப்பதான் நமக்கு வந்து தெரியும் யாரு அவங்களுக்கு பேக் பண்றாங்க ஆல் தோஸ் திங். சோ இப்போதைக்கு வந்து நம்ம இத பைஸ்டாண்டரா தான் அப்படின்னு நான் வந்து அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வந்துடக்கூடாது, சிரமம் வரக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அதாவது இந்த டைவர்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர். நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கலாம், நம்ம வீட்டுல நடக்கலாம். இட் கேன் ஹேப்பன் டு யூ அண்ட் மீ. சரியா? இந்த இஷ்யூக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அவரு என்ன பண்ணணும் அப்படின்னா அவரு வந்து எல்லாரையும் போய் பார்க்கும். விஜய் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா ஒரு தலைவர்கள் இல்ல. அதாவது ஜெயலலிதாக்கு அப்புறமே எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறமே என்ன இல்ல வேக்கம் இருக்கு. அத அண்ணாமலை வந்து ஃபில் பண்ணலாம்னு பார்த்தாரு. நவ் தட் விஜய் ஹஸ் காட் an opportunity. அப்ப இவர் வந்து மக்களை போய் என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க எப்படி நம்மள வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் பேர் அவுட் ரீச் பண்ணாதான் வந்து அந்த அவருடைய பர்சனல் அந்த வழி எல்லாம் குறையும். மக்கள் குறைய தீர்க்க நமக்கு வந்து என்ன ஆகும், you will get confidence.